ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் டு கிளீனிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. கண்டிப்பாக இது பெண்கள் சாப்பிட வேண்டிய ஒரு சாப்பாடுன்னு தான் நான் சொல்லுவேன். கருப்பு உளுந்தில் சாதம் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ஹெல்த்திங்க. உங்கள் வீட்டில் பெண் பிள்ளைங்க இருந்தாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு தடவையாவது கண்டிப்பாக இந்த சாப்பாடு செஞ்சு கொடுங்க. பெண் குழந்தைங்களுக்கு தேவையான சத்து இதை தவிர வேறு எதுலேயுமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, எப்படி பண்ணேன்னு ஷேர் பண்ணுறேன் வாங்க. முதல்ல நம்ம உளுந்தை வறுத்து எடுத்துக்கணும். நான் ஒரு பேனை சூடு பண்ணியிருக்கேன். இதில் ஒரு கிளாஸ் உளுந்து நான் எடுத்திருக்கிறது சின்ன கிளாஸ் தான். ஸோ ஒரு கிளாஸ் உளுந்து, இதில் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். ஸோ வெந்தயம் சேர்த்து நம்ம செய்யும்போது நமக்கு உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரும். ஸோ இது ரெண்டத்தையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். உளுந்தை நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு நம்ம வேக வைக்கும்போது உளுந்தோட வாசம் நல்லாயிருக்கும். சீக்கிரமாக வெந்தும் வந்துடும். கண்டிப்பாக நீங்கள் உளுந்து உடச்ச உளுந்து எடுத்துக்கோங்க. முழு உளுந்து சேர்க்க வேணாம். உடச்ச உளுந்து எடுக்கும்போது உங்களுக்கு சீக்கிரமாக வெந்து வந்துடும். ஸோ உளுந்தை லைட்டாக செவக்க வறுத்துக்கோங்க. வாசம் நமக்கு நல்லா வாசம் வரும். அப்படி வந்துருச்சுனாலே வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை வெளியில் எடுத்து வச்சுக்கலாம். நான் ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுருக்கேன். இப்போ இது கூடவே நான் அரிசியை அளந்து எடுத்துக்க போகிறேன். நான் உளுந்து எடுத்த அதே கிளாஸில் 1.5 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டத்தையும் நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா 2லேருந்து 3 டைம் கழுவி எடுத்துக்கணும். ஊற வைக்கலாம் போகிறதில்ல, அப்படியே தான் நம்ம சேர்த்துட்டு வேக வைக்க போகிறோம். நான் இன்றைக்கி குக்கரில் தான் செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ நம்ம விசில் விட்டு எடுத்தாலே போதும், சாப்பாடு சூப்பராக நமக்கு வெந்து வந்துடும். இப்போ இந்த அரிசியும் உளுந்து நல்லா நம்ம 2லேருந்து 3 டைம் கழுவி வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் குக்கர் வச்சுட்டேன். இதில் அளவு தண்ணி நம்ம எடுக்கணும். அரிசி நான் 1.5 கிளாஸ் எடுத்திருந்தேன் இல்லையா? ஸோ 1:2 அந்த ரேஷியோவில் தான் எடுக்கணும். 1.5 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். அண்ட் உளுந்து 1 கிளாஸ் எடுத்திருந்தோம் இல்லையா? அதுக்கும் 1:2 ரேஷியோ தான். 1 கிளாஸ் உளுந்துக்கு 2 கிளாஸ் தண்ணி சேர்க்கணும். அப்போ மொத்தமாக 3 + 2 5 கிளாஸ் தண்ணி நான் சேர்த்துருக்கேன். இந்த மெத்தடில் நம்ம தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு தான் சாப்பாடு சேர்க்க போகிறோம். ஸோ தண்ணி சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் ஜீரகம், இது கூடவே 2 பல் பூண்டை லேசாக தட்டிட்டு நான் சேர்த்துருக்கேன். பூண்டை நல்லா தட்டிட்டு சேர்க்கும்போது உங்களுக்கு அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் சாப்பாட்டில். அண்ட் இது கூடவே தேவையான உப்பும் நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ தண்ணியை நம்ம நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுறணும். இந்த மாதிரி தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்கிற அரிசியும் உளுந்தையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொதிக்க வச்சுட்டு நம்ம சேர்க்கும்போது சாப்பாடு நமக்கு சீக்கிரமாக வெந்து வந்துடும். நம்ம உளுந்து ஊற வைக்கவும் இல்லை, ஸ்ட்ரைட்டாக தானே சேர்த்துருக்கோம் இல்லையா? ஸோ நம்ம உளுந்துமே சீக்கிரமாக வெந்து வந்துடும். நான் சேர்த்துருக்க அளவை 2லேருந்து 3 பேர் தாராளமாக சாப்பிடலாம். குக்கரில் வைக்கிறதுனால நமக்கு சாதமும் நல்லா உதிரியாக கிடைக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம கழுவி வச்சுருந்த அரிசி உளுந்தையும் சேர்த்துட்டு லேசாக ஒரு டைம் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்க்குறதுக்கு நமக்கு தண்ணி இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா உளுந்து கருப்பு உளுந்து இல்லையா? ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ கலந்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்ல ஒரு கொதிக்க விட்டுருங்க. அரிசியும் உளுந்தும் ஒரு கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம குக்கரை மூடி போட்டு வெயிட் போட்டுடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஒன்று போல் ஈவனாக வெந்து வரும். குக்கர் மூடி போட்டுட்டு வெயிட் போட்டுட்டு 4 விசில் விட்டு எடுத்தோன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 4 விசில் விட்டு எடுத்திங்கன்னா நமக்கு அரிசி நல்லா வெந்திருக்கும். இப்போ விசில் ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சாப்பாடு பாருங்கள், சூப்பராக வெந்து வந்திருக்கு. நல்லா உதிரியாக வந்திருக்கு. நான் கலந்து காட்டுறேன் பாருங்கள். கீழே கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை. அரிசியும் நமக்கு உளுந்தும் சம அளவில் இருக்கும். இந்த அளவுக்கு இருந்தால் தான் நமக்கு சாப்பிடும்போது உளுந்தோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான அண்டு ஹெல்த்தியான உளுந்து சாதம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.